Hello dears. Next section is factories come up. So இந்த செக்ஷனில் இந்தியாவில் ஃபேக்ட்ரிஸ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் செக்ஷன். ஸோ லெட் மீ ஸ்ட்ரைட் அவே கெட் இன் டு த செக்ஷன். The first cotton mill in Bombay came up in 1854. One of the important MCQ. First cotton mill இந்தியாவில் பாம்பேயில் 1854 செட் பண்ணாங்க. And it went into production in 2 years later. So 2 years later வந்து production process start ஆச்சு. By 1862, 4 mills were at work with 94,000 spindles and 2,150 looms. 1862ல பார்த்தீங்கன்னா nearly 4 mills வந்து ஆப்ரேஷனில் இருந்தது. Around the same time, jute mills came up in Bengal, the first being set up in 1855. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜூட் மில் வந்து பெங்காலில் 1855ல செட் பண்ணாங்க. And another 7 years later in 1862. அதுக்கடுத்து 1862ல இன்னொரு ஜூட் மில் பெங்காலில் செட் பண்ணாங்க. In North India, the Elgin mill was started in Kanpur in 1860. Elgin cotton mill வந்து கான்பூரில் 1860ல ஸ்டார்ட் பண்ணாங்க. And a year later, the first cotton mill of Ahmedabad was set up. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1861ல அஹமதாபாடில் ஒரு காட்டன் மில் செட் பண்ணாங்க. By 1874, the first spinning and weaving mill of Madras began production. In Madrasல first textile industry வந்தது வந்து 1874. Okay. The early entrepreneurs. Entrepreneursனா யாரு? One who is running the business. Businessmanோட நேம் தான் என்னது? Entrepreneurs. Industrialists were set up in different regions by varying sort of people. Industries were set up in different regions by varying sorts of people. இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய பீப்புள், நிறைய கம்யூனிட்டியை சேர்ந்த பீப்புள் வந்து செட் பண்ணாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறது செக்ஷன் தான் இது. த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெனி பிஸ்னஸ் குரூப் கோஸ் பேக்ஸ் டு ட்ரேட் வித் சைனா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் வந்து தே மேட் ட்ரேட் வித் சைனா. ஃபஸ்ட்டு இந்தியன் பிஸ்னஸ் மேன் வந்து சைனா கூட தான் அதிகமாக ட்ரேடிங்கில் இருந்தாங்க. From the late 18th century, as you have read in your book last year, British in India began exporting opium to China and took tea from China to England. நீங்கள் 9thலேயே படிச்சிருப்பீங்க. பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து டீ அப்படிங்கிற விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தே ஸ்டார்டட் ட்ரிங்கிங் டீ ஆஸ் அ பெவரேஜ். ஸோ ஒரு ஹாட் ட்ரிங்க்கை அவங்க குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சைனாவில் தான் வந்து நமக்கு நல்ல குவாலிட்டி டீ அவைலபிளாக இருந்தனால அவங்க சைனாவிலேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க இன்னும் அதை எக்கனாமிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து ஓபியமை சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இன்டர்ன் அதுக்கு பதிலாக டீயை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. Many Indians become junior players in this trade, providing finance, procuring supplies and shipping consignment. ஸோ பிரிட்டிஷோடைய இந்த ட்ரேடிங்க்கு நிறைய இந்தியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படின்னா, இங்கே ஓபியம் க்ரோ பண்ணுவாங்கள்ல அந்த ஃபார்மர்ஸுக்கு அவங்க ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் பண்ணாங்க, அண்ட் ஷிப்பிங் கன்சைன்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு. Having earned through trade, some of these businessmen had visions of developing industrial enterprises in India. ஸோ இந்த ட்ரேட் மூலமாக இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணாங்க. ஸோ அந்த மணியை வச்சு they plan to start industries in India. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா பெங்காலில் துவாரகநாத் டாகூர். He made his fortune in the China trade before he turned into industrial investment, setting up 6 joint stock companies in 1830 and 1840s. பெங்காலில் துவாரகநாத் டாகூர் அவர் வந்து சைனா கூட ட்ரேட் பண்ணி அது மூலமாக கிடைச்ச பணத்தை வச்சு 6 ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் வந்து பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணார். பட் ஹிஸ் என்டர்பிரைசஸ் sank along with others in the wider business crisis of 1840. 1840ல் வேர்ல்டு வைட் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் நடந்தது இல்லையா? ஸோ அப்போ அவரோட பிஸ்னஸ் வந்து இட் ஸ்டார்டட் டிக்ளைன். பட் இன் லேட்டர் 19th century, many of the China traders became சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பட் 19th centuryல அவர் போக இன்னும் நிறைய சைனாவோட ட்ரேட் பண்ண பிஸ்னஸ் மேன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் பாம்பே, பார்சிஸ் லைக் Dinsha Petit and Jamshedji Nuzarwanji Tata who built huge industrial empires in India.
பாம்பேயில் பார்த்தீங்கன்னா பார்சிஸ்னால் தட் இஸ் அ கம்யூனிட்டி. ஸோ பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்த தின்ஷா பெட்டிட் அண்ட் ஜாம்ஷெட்ஜி டாட்டா, இப்போ நம்ம டாட்டா கார்ஸ் டாட்டா மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபவுண்டர் வந்து ஜாம்ஷெட்ஜி நுசர்வான்ஜி டாட்டா. அவங்க தே போத் கன்ஸ்ட்ரக்ட் ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் எம்பையர்ஸ். பாம்பேயில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்யூமுலேட்டட் தேர் இனிஷியல் வெல்த் பார்ட்லி ஃப்ரம் எக்ஸ்போர்ட்ஸ் டு சைனா. இவங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட் கிடைச்சிது, அந்த கேபிட்டல் கிடைச்சிது டு செட்டப் இண்டஸ்ட்ரி அப்படின்னா, ஏர்லியராக அவங்க சைனா கூட ட்ரேடிங்கில் இருந்தனால அது மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு தே ஸ்டார்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன் பாம்பே. அண்ட் பார்ட்லி ஃப்ரம் ரா காட்டன் ஷிப்மெண்ட்ஸ் டு இந்தியா, இது இங்கிலாந்து. இது போக அவங்க வந்து ரா காட்டனை வந்து இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி த்ரூ தட் மணி ஆல்சோ they invested the capital. Okay. Seth Hukumchand, a Marwari businessman who set up the first Indian jute mill in Calcutta in 1917. See, Calcutta 1855 செட் பண்ண ஜூட் மில் was set by Britishers. ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து ஜூட் மில் செட் பண்ணது கல்கட்டாவில் 1917. ஹிஸ் நேம் இஸ் சேத் ஹுக்கும்சந்த். ஸோ அதே மாதிரி ஜிடி பிர்லா, அன்றைக்கி முன்னாடி வந்து ரொம்ப வெல்த்தியர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னாலே டாடா பிர்லான்னு தானே சொல்லுவோம். ஸோ ஜிடி பிர்லாவுடைய ஃபாதர் ஆல்சோ தே செட்டப் பிஸ்னஸ் இன் இந்தியா. கேபிட்டல் வாஸ் அக்யூமுலேட்டட் த்ரூ அதர் ட்ரேட் நெட்வொர்க்ஸ். Some merchants from Madras trade with Burma while others had link with Middle East and East Africa. இந்தியாவோட டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மா, இப்போ இருக்கிற மியான்மார் கூடக்கு ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் இன்னும் சிலர் வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் கூடக்கு ட்ரேடிங் பிஸ்னஸில் இருந்தாங்க. There were yet another commercial group, but they were not directly involved in external trade. They operated within India, carrying goods from one place to another, banking money, transferring funds between cities and financing traders. இது போக இந்தியாவில் சில பிஸ்னஸ் மேன் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் பிஸ்னஸ் பண்ணாங்க, ஃபாரின் ட்ரேட் பண்ணாமல் இந்தியாவுக்குள்ளே மட்டும் ஆப்ரேட் பண்ணாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸுங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அப்போ ப்ரொவின்சஸ் தானேமா. ஸோ அந்த ப்ரொவின்சஸ்க்கு இடையில தே கேரிட் குட்ஸ் அண்ட் தே பேங்கிங் மணி, ஃபினான்ஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாங்க. When opportunities of investments in industries opened up, many of them set up factories. ஸோ இவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் அவங்கவுங்க ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. As colonial control over Indian trade tightened, the space within which Indian merchants could function became increasingly limited. பட் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அதிக ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக, தென் யூரோப்பியன் ஏஜென்சிஸ் அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டாங்க. They were barred from trading with Europe in manufactured goods and had to export mostly raw cottons and food grains. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து மேனுஃபேக்சர்ட் குட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் லைக் ஓபியம், வீட், இண்டிகோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து ரா மெட்டீரியலாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. They were also gradually edged out of the shipping business. அதனால் இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த நிறைய மெர்ச்சன்ட்ஸ் எட்ஜ் அவுட்னா என்னது, அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாமல் திரும்ப வந்து அவங்க வேறு பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. தட் இஸ் ட்ரேடிங். இந்தியன் மெர்ச்சன்ட்ஸோடைய அந்த ட்ரேடிங் நெட்வொர்க் வந்து பிரேக் ஆச்சு. ஓகே, till the First World War, European managing agencies in fact controlled a large sector of Indian industries. ஸோ இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணது யார், ரொம்ப அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தது யூரோப்பியன் ஏஜென்சிஸ் தான். 3 of the biggest were Bird Hagler & Co., Andrew Ure and Jardine Skinner & Co. ஸோ இந்த 3 கம்பெனிஸ் தான் இந்தியாவில் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாகவும் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. These agencies mobilized capital, set up joint stock companies and managed them. இவங்க தான் வந்து இந்தியாவில் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணி
இந்தியன்ஸையும் சேர்த்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸாக ரன் பண்ணாங்க. In most instances, Indian financiers provide capital while the European agencies made all investment and business decisions. So, important investment and decisions எல்லாமே வந்து யூரோப்பியன் ஏஜென்சிஸ் தான் பண்ணுவாங்க. ஈவன் தோ இந்தியன்ஸ் வந்து கேபிட்டல் போட்டு அதில் வந்து ஒரு மெம்பராக பார்ட்னராக இருந்தாலும் பட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் வேர் டேக்கன் பை தீஸ் யூரோப்பியன் ஏஜென்சிஸ் ஒன்லி. European merchants and industrialists had their own chamber of commerce which Indian businessmen were not allowed to join. இந்தியாவில் யூரோப்பியன் மெர்ச்சன்ட்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அசோசியேஷனோட நேம் தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஆனால் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸில் எந்த இந்தியன் மெர்ச்சன்ட்டோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ வந்து மெம்பராக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க.